ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 24 ஜூனுக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். விச் இந்தியன் சிட்டிஸ் கவர்மெண்ட் ரீசன்ட்லி அப்ரூவ்டு இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ரெயின் பைலட் ப்ராஜெக்ட் டு காம்பேக்ட் ஏர் பொல்யூஷன்? சமீபத்தில் எந்த இந்திய நகரத்தின் அரசாங்கம் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தனது முதல் செயற்கை மழை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? டெல்லி. வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் ஃப்ரிகேட் that recently joined the Eastern Naval Command's Sunrise Fleet at விசாகப்பட்டினம்? இந்தியாவின் முதல் ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் போர்க்கப்பல் எது? இது சமீபத்தில் விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை கட்டளையின் சன்ரைஸ் கடற்படையில் இணைந்தது. ஆப்ஷன் சி INS நீலகிரி. On June 23, 2025, against which country did the US reportedly conduct airstrikes targeting its nuclear facilities in an operation known as Operation Midnight Hammer? ஜூன் 23, 2025 அன்று ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் தனது அணுசக்தி வசதிகளை குறிவைத்து அமெரிக்கா எந்த நாட்டின் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன? ஈரான். According to a recent European Central Bank report, what has become the world's second largest reserve asset after the US dollar? சமீபத்தில் ஐரோப்பிய மத்திய வங்கி அறிக்கையின்படி அமெரிக்க டாலருக்கு பிறகு உலகின் இரண்டாவது பெரிய கையிருப்பு சொத்தாக எது மாறியுள்ளது? தங்கம். Which Indian cricketer recently became the first Asian bowler to take 150 test wickets in SENA countries? South Africa, England, New Zealand and Australia. SENA நாடுகளில் 150 டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் ஆசிய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை சமீபத்தில் பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ஜஸ்பிரித் பும்ரா. Which Indian state was recognized as the top state in digital procurement on the government e-marketplace between FY 2020 to 21 and FY 2024 to 25? 2020-21 நிதியாண்டு முதல் 2024-25 நிதியாண்டு வரையிலான காலகட்டத்தில் அரசு மார்க்கெட் பிளேஸில் டிஜிட்டல் கொள்முதலில் முதல் இடத்தை பிடித்த இந்திய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். The Indian Navy is set to commission its latest stealth multi-role frigate INS Tamal in which country? இந்திய கடற்படையின் சமீபத்திய ஸ்டெல்த் பல்துறை போர்க்கப்பலான INS தமால் எந்த நாட்டில் இயக்கப்பட உள்ளது? ரஷ்யா. What is the proposed purpose of the draft registration bill 2025 as mentioned in recent news? சமீபத்திய செய்திகளில் குறிப்பிடப்பட்ட வரைவு பதிவு மசோதா 2025 முன்மொழியப்பட்ட நோக்கம் என்ன? சமூக சொத்து பதிவை எளிதாக்குதல். வாட் இன்னோவேட்டிவ் அப்ரோச் இஸ் இந்தியா அட்வான்சிங் த்ரூ ICAR led partnership to create antimicrobial resistance resilient food systems in animal husbandry? கால்நடை வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் கொண்ட உணவு அமைப்புகளை உருவாக்க ICAR தலைமையிலான கூட்டாண்மைகள் மூலம் இந்தியா எந்த புதுமையான அணுகுமுறையை முன்னேற்றி வருகிறது?
பூச்சிகளை அடிப்படையாக கொண்ட கால்நடை தீவனம். The DRDO Industry Academia Center of Excellence at IIT Delhi successfully demonstrated which advanced communication technology using quantum entanglement over free space. ஐஐடி டெல்லியில் உள்ள டிஆர்டிஓ இண்டஸ்ட்ரி அகாடமியா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எந்த மேம்பட்ட தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை குவாண்டம் சிக்கலை பயன்படுத்தி வெற்றிகரமாக நிரூபித்தது. குவாண்டம் தொடர்பு. On June 20, 2025, PM Modi launched multiple rail projects in which state, including connecting the Bauth district to India's rail network for the first time. ஜூன் 20, 2025 அன்று பிரதமர் மோடி எந்த மாநிலத்தில் பல ரயில் திட்டங்களை தொடங்கி வைத்தார்? இதில் பவுத் மாவட்டத்தை முதல் முறையாக இந்தியாவின் ரயில் வலையமைப்புடன் இணைப்பதும் அடங்கும். ஒடிசா. Which company recently secured full technology transfer for the small satellite launched vehicle from ISRO? சமீபத்தில் ISROவிடமிருந்து சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனத்திற்கான முழு தொழில்நுட்ப பரிமாற்றத்தை பெற்ற நிறுவனம் எது? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். What is the 2025 theme for United Nations Public Service Day observed on June 23? ஜூன் 23 அன்று அனுசரிக்கப்படும் ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினத்தின் 2025 ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன? 2030 நோக்கி 5 ஆண்டுகள். நிலையான எதிர்காலத்திற்காக பொது சேவை விநியோகத்தை விரைவுபடுத்துதல். What is the name of the mascot launched for the 2025 World Para Athletics Championship, which will be hosted in New Delhi? புது டில்லியில் நடைபெறும் 2025 உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்காக வெளியிடப்பட்ட சின்னத்தின் பெயர் என்ன? விராஜ். Which major Indian city is DLF set to debut in with a 2,500 crore luxury housing project? DLF நிறுவனம் தனது 2,500 கோடி மதிப்பிலான ஆடம்பர வீட்டு வசதி திட்டத்துடன் எந்த முக்கிய இந்திய நகரத்தில் அறிமுகமாக உள்ளது? மும்பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.